ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பியூர் மசாலா டேஸ்டி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாம்பாரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இட்லி தோசை சாம்பார்னு எதுவுமே மீதியாகாது, எல்லாமே காலி ஆகிடும். அதுக்கு நான் கேரண்டி. அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஈஸியான ஒரு சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுன்றதை வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு வானலில் எண்ணெய் விட்டு கடுகு ஆட் பண்ணி கருவேப்பிலை வெங்காயம்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாங்க. அடுத்ததாக இதில் மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்மளுடைய பியூர் மசாலா டேஸ்டி கறி மசாலும் நம்மளுடைய பியூர் மசாலா டேஸ்டி கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதையெல்லாம் வதக்கி தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு அதில் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் கொதிக்க விடலாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக தேங்காய், கடலை, சோம்பு, சீரகம், பட்டை, வரமிளகாய், தக்காளி இதெல்லாம் சேர்த்து சூப்பராக அரைச்சி நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்க அந்த சாம்பாரில் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மசாலா இதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு ஒரு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாங்க. மூடி வச்சா ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி. எப்போவுமே எங்கள் வீட்டில் இட்லி தோசைனா வெறும் சாம்பாரில் சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்கு நாங்கள் எப்போவுமே சட்னி ரெடி பண்ணுவோம். அதுக்கு இப்போ நம்ம கடல சட்னி ரெடி பண்ணலாங்க. இந்த கடல சட்னியுமே ரொம்ப ஈஸி. கடல, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தேங்காய், கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்து அரைச்சா ஒரு சூப்பரான கடல சட்னி ரெடி. ஆல்ரெடி நம்ம தாளித்து வச்சிட்டோம். அதில் இப்போ இந்த கடல சட்னியை ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம தோசை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாவும் நம்மளே அரைச்சி சேல் பண்ணிகிட்ருக்கிறது. இது நம்மளுடைய இட்லி பொடி. சூப்பராக ரெடி.